டேய் காலங்காத்தாலே குடிச்சிட்டு வந்திருக்கிறிய அறிவே இல்லையாடா உனக்கு? கடுப்ப கலப்பாதடா. புரண்டு புரண்டு படுத்து உறக்கம் வராம உறக்க கலக்கத்துல இருக்கிற தூக்க கலக்கண்டா இது. ஆமா, என்ன மெத்தையில நீ தூங்குற? எங்க வீட்டுல ஒரு மெத்தேன்னு ஒண்ணு கிடக்குதே, அதுல தான் தூங்குறேன். இலவம் பஞ்சு மெத்தையை பத்தி உனக்கு தெரியல, அப்ப அதுதான் பிரச்சனை. என்ன இலவம் பஞ்சு மெத்தையா? டேய் அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுடா. இல்லடா, இலவம் பஞ்சு மெத்தையில படுக்கும்போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நம்ம உடல் சூட்டை தணிக்கும், நம்ம உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு இந்த மெத்தையில படுக்கும்போது காம்பேக்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இந்த மெத்தை இருக்கும். அன்னைக்கு ஒரு கடைக்கு போனப்போ இதுதான் பெஸ்ட்டான மெத்தைன்னு சொன்னதை கேட்டு விலை கூடின மெத்தையை வாங்கிட்டு வந்தேன்டா. ஓ அப்படியா? அதில் ஒரு விஷயம் இருக்குடா. இலவம் பஞ்சு மெத்தையை பொறுத்தளவில் அதனுடைய விலையும் கம்மி, அதை விற்கிறவங்களுக்கு லாபமும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதை வாங்கி உபயோகப்படுத்துறவங்களுக்கு அதில் ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே இருக்குடா. இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆச்சு, தொழில் பண்ணுற யாரும் இதை சொல்ல மாட்டாங்களே. இதெல்லாம் எப்படிடா ஓப்பனாக பேசுகிற? நீ என்னோட ஃப்ரெண்டுடா, அவங்க எல்எல் மார்ட்டோட ஃபாலோவர்ஸ்டா, உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் எப்படி?